இந்த பிபின் பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் நல்லா முழிச்சிருந்தான். எப்படா மொட்டை எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல. நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டான் அவங்க அம்மாச்சி மேல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பலாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான், விளையாடிட்டு இருந்தான். அவ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மொட்டை எடுக்க போறோன்னோனே அப்படியே தூங்க ஆரம்பிச்சது தான். இடையில பாதி மொட்டை எடுத்ததுக்கப்புறம் தான் அவன் எந்திரிச்சான். இதுவும் நல்லதா போச்சு. ஏன்னா வந்து மொட்டை எடுக்கும்போது சிணுங்கி அழுதுட்டு இருந்தான்னா, அது வேற ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இது தூங்குறது ஒரு நல்ல விஷயமா போச்சு. பாதி மொட்டை எடுக்கிற வரைக்கும் அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து முழிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சுட்டா எப்பயும் போல. அப்புறம் கொஞ்சம் பால்லாம் குடுத்து எல்லாம் சமாளிச்சு, அப்புறம் எப்படியோ ஃபைனலா மொட்டைய எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குளிப்பாட்டிட்டு வாங்க. அப்படின்னா தான் வந்து காது குத்த முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி கொஞ்சம் தண்ணி ஊத்தி அவன குளிப்பாட்டிட்டோம். அப்பயும் நல்லா அழுக ஆரம்பிச்சுட்டான். கொஞ்சம் எரிஞ்சிருக்கும் போல. நல்லா நல்லா அழுக ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் காது குத்தும்போது பார்க்கவே பாவமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அழுதுட்டே இருந்தான். அப்புறம் அவங்க மச்சான் தான் வந்து செயின்லாம் போட்டு விட்டு சமாதானப்படுத்திட்டு, "அழுவாதடா" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.